ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் ஆல் இன் ஒன் பொடி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டுக்கடலை, ஜீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம், சால்ட், பூண்டு, எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா எவ்வளோ உடச்ச கடலை எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். ஒரு 6 எடுத்திருக்கேன். ஸோ இதோட இந்த உடச்சக்கடலை ஒரு கப்பு, இப்போ நம்ம பெருசாக வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஆல் இன் ஒன் பொடி எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பருப்பு சாதம் மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கெட்டு போகிறது கிடையாது, நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. இது இன்ஸ்டன்ட் பொடி தான். ஆனால் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ண அப்புறம் உங்களுக்கு சட்னியாக வேணும், தண்ணி போட்டு வேணும்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த 2-3 ஸ்பூன் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு சுட தண்ணி எடுத்து அதில் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் தேங்காய் ஆட் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் தேங்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம இதை ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட பெருங்காயம். இப்போ நம்ம இதை பொடி பண்ணிடலாம். காரம் உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பொடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நிறுத்திக்கணும். ஸோ அவ்வளோதான்.
ஸோ இது வந்து இமீடியட்டாக பண்ணிக்கலாங்க. நீங்கள் பண்ணி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் இதை. ஸோ ஆந்திரா ஸ்டைல் ஆல் இன் ஒன் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.